அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 21, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். பீகார் 65% உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து, உயர்நீதிமன்றம் உத்தரவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பல்வேறு சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த இடஒதுக்கீட்டை 50%லிருந்து 65% உயர்த்திய பீகார் அரசின் அரசாணையை பாட்னா உயர்நீதிமன்றம் வியாழக்கிழமை ரத்து செய்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். கையெறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யெறியாமை குழல், விளைபொருள் கொடுத்து கல்லுண்டு தம் உடம்பை தான் அறியாத நிலையை மேற்கொள்ளுதல் செய்வது இன்னதென்று அறியாத அறியாமை உடையதாகும்னு கல் உண்ணாமை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இன்றைக்கி ஜூன் 21 சர்வதேச யோகா தினம். மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் உலகின் உயரமான ரயில் பாலத்தில் சோதனை ஓட்டம் வெற்றி. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பாரமுல்லா வழித்தடத்தில் அமைந்த உலகின் மிக மிக உயரமான செனஃப், அது பேர் செனாஃப்னு போட்டிருக்காங்க ரயில் பாலத்தில் சேவை தொடங்குவதற்கு வழிவகுக்கும் வகையில் 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலின் சோதனை ஓட்டம் வியாழக்கிழமை வெற்றிகரமாக நடந்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம் இருங்க, மேலே ஒரு நியூஸ் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இன்று சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சியில் பங்கேற்புன்னு பிரதமர் மோடி அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இராணுவம் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் இருந்துச்சு, இதோ இருக்கு. இராணுவ துணை தலைமை தளபதியாக ராஜா சுப்ரமணி தேர்வு, மத்திய அரசு ஒப்புதல்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த இராணுவ துணை தலைமை தளபதியாக ராஜா சுப்ரமணியை நியமிக்க மத்திய அரசு வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்ததுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இராணுவ தலைமை தளபதியாக உள்ள மனோஜ் பாண்டே ஜூன் 30 ஓய்வு பெற உள்ளார். இதையடுத்து அந்த பதவிக்கு தற்போதைய இராணுவ துணை தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.